பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். எப்பொழுது உழைத்து வாழணும், பிற நன்மை செய்யணும் செய்யும் பொழுது நமக்காக பஞ்சபூதமும் தெய்வமாக இருந்து நமக்கு காத்து வருகிறது. எப்படி தன் குழந்தை தாய் எப்படி காப்பாற்றுகிறாரோ செய்கிறாரோ, பறவை கூட தன் குஞ்சுகளை எப்படி காப்பாற்றப்படுகிறதோ, காலமறிந்து விஷம் திறந்து அதை அகற்றுகிறது. மனிதன் கூட காலமறிந்து அறிவிருந்து தாய் அகற்றி நல்வழி நடத்துகிறார். நல்வழி போன் வாழ்த்துக்காக செய்கிறார். நாம் வேண்டாத இடத்துல சென்று செல்கிறோம். எப்படி ஒரு காலங்காட்டுகிற காலங்களுக்கு கடிகாரம் உள்ள பல கருவிகள் அது ஒன்னோட சண்டை போடுவது இருக்கும். அது வெளியே பார்க்கும்போது கூட அது மணி ஒன்றாக காட்டுகிறது. அது மணி ஒன்றாக காட்டும் பொழுது இங்கு அனைத்து சுற்றி வந்தாலும் 1 மணி 12 மணி தான் வைத்திருக்கார். எதுவும் மாற்றவில்லை, எதுவும் செய்யவில்லை. இயற்கை வைத்து தான் நம்ம செயல்பட வேண்டும். இயற்கை வைத்தான் வளர வேண்டும். இயற்கை இருக்க வேண்டும். அதே உள்ளத்தில் இருக்க உயிர் எந்த நேரத்தில் எங்கே போகும், எப்படி ஊர்னு சொல்ல முடியாது. அதுவும் நம்ம தர்மம் என்று நினைக்கும். ஓம் சக்தி. இந்த இனிய குருநாளில் அமையப்பெற்ற மாசி பௌர்ணமி தினத்தில் நம் குரு பங்காரு தெய்வத்தின் பூரண நல்லாசிகளை வேண்டுவோம். குருவிற்கு பாத பூஜை செய்வோம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. ஒரு தாய் தன் குழந்தையை பக்குவமாக வளர்ப்பது போல என்னையே நம்பி வந்துவிட்ட உனக்கு எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்று தெரியும். அதை அப்போது செய்வேன். மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இன்று மாசி பௌர்ணமி விழாவினை செங்கற்பட்டு மாவட்டம் செங்கற்பட்டு SS 39 ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கருவறை பணியை அரியலூர் மாவட்டம் தெற்கு வட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. அப்போ சக்தி அம்மாவுக்கு ஒரு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் பெரம்பலூர் மாவட்டம் எலம்பூர் கிராமத்தில் வசிக்கிறோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷமாக நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோன்னா அந்த அம்மாவை நம்பி நாங்கள் பல முறை அங்கே தொண்டு செய்திருக்கோம். எங்களுக்கு ஆரம்பத்தில் எந்த ஒரு இதுவும் தெரியாது. இருந்தாலும் இப்போ நாங்கள் தொண்டு செய்ததுனால எங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகி 3 பசங்க இருக்கிறாங்க. 3 பசங்க நல்லா இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. எல்லோரும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கிறோம். எங்களுக்கு அம்மா தான் துணை. எங்களுக்கு காடு காரை எதுவும் கிடையாது. நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம். நான் ஓமான் மஸ்கட் நாட்டில் பணி எடுத்துகிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு எந்த ஒரு பிணிப்படைகள் எதுவுமே இல்லை. இப்போ இந்த குறைந்த கால இதில் 53 ஆண்டு எனக்கு ஆகுது. ஆனால் நோய் நொடி இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கிறோம். எந்த ஒரு ஆஸ்பத்திரி போக்குவரத்து எதுவுமே இல்லை. அம்மாவோடைய ஆசி தான் எல்லாமே. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்கார அம்மாவும் இங்கே ஓம் சக்திக்கு தான் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. உங்களிடையே ஒற்றுமை வேண்டும். ஒற்றுமை இல்லாததால் தான் உங்கள் சக்தியை இழக்கிறீர்கள். இங்கே ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டுக்கொண்டு அழுக்கு மூட்டைகளை திரும்ப எடுத்து செல்லாதீர்கள் என்பது குரு உபதேசமாகும். பிரான்ஸ் ஓபேவில்லியே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற சக்திகள் இன்னல் தீர்க்கும் தைப்பூச சக்தி மாலை அணியும் விழாவினை மிக சிறப்பாக செய்தனர். அன்றைய தினம் செவ்வாடை சக்திகள் சக்தி மாலை அணிந்து இருமுடி கட்டி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் சென்று இருமுடி செலுத்தி அன்னையின் அருளாசியினை பெற்றனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.